பெங்களூரு உயர்நீதிமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து மாநகர காவல்துறை கூடுதல் ஆணையர் ஹரிசேகரன் தந்தி தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜாவுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை காணலாம். சார், எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார் பெங்களூர் நகரில்? இந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் பெங்களூரில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் பந்தோபஸ்த் நாங்கள் செஞ்சுருக்கோம். 20 KSRP பிளட்டூன்ஸ், கர்நாடகா மாநிலத்தினுடைய சிறப்பு அதிரடிப்படை ஆயுதப்பிரிவிலிருந்து 20 பிளட்டூன், சிட்டி ஆர்ம்டு போஸ்ட்லேருந்து 10 பிளட்டூன், 30 பிளட்டூனை நாங்கள் நாளைக்கு இந்த பந்தோபஸ்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 7 டிவிஷனில் எங்கெல்லாம் தமிழ் பாப்புலேஷன் இருக்கோ அந்த தமிழ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துக்கு சிறப்பு பந்தோபஸ்து நாங்கள் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கு பஸ் போக்குவரத்து எப்போது இருக்கிற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு, எல்லா இன்டர்ஸ்டேட் பார்டர் ஆப்ரேஷன் இருக்க டெர்மினல்ஸ்க்கு சிறப்பு பந்தோபஸ்து போட்டிருக்கோம். சார், இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதின் பேரில் 140 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளதா, கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதா, இல்லை இந்த வழக்குக்காக நீங்கள் போட்டிருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்காக பெங்களூர் சிட்டி போலீஸ்லேருந்து 144 தடை உத்தரவு உயர்நீதிமன்றத்தினுடைய சுற்றளவில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த தடை உத்தரவை போட்டிருக்கோம். இன் ஆர்டர் டு மெயின்டைன் த பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டி இன் த ஏரியா. ஸோ அதில் இருந்தால் இந்த தீர்ப்புக்காக தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்தால் அவங்க 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அப்பாற்பட்டு இருக்கணும். கப்பன் பார்க் இருக்குது. பார்க் ஏரியாவில் ஒரு 2000-3000 பேருக்கு மேலே ஒரு 5000 பேர் கூட அங்கே இருக்கலாம். அதனால் அமைதி காக்கணும்னு சொல்லி பெங்களூர் காவல்துறையின் முகாந்திரம் உங்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன்.